ஹாய்ங்க, குட் மார்னிங். வெள்ளிக்கிழமை காலையிலங்க நான் குளிச்சு ரெடி ஆயாச்சு. எங்கேம்மா கிளம்பிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அது இல்லாமல் ஒருத்தர் வரேன்னு வேறு சொல்லியிருந்தாரு. அவர் ரிசீவ் பண்ண போகிறேன் என் மஞ்சள் பையை தூக்கிட்டு. யாருன்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சனி பெயர்ச்சி ப்ளஸ் இன்றைக்கி வந்து துர்கா பூஜை கிடையாதுன்ட்டாங்க, ராகு காலன். அதனால் சரி நேரமாகவே கிளம்பி நான் போயிட்டேன். சரியா மணி 7:15. இனி போய் கருப்பு வஸ்திரம், எள், அப்புறம் சில பொருளெல்லாம் சொல்லியிருக்காங்க வாங்கி கொடுக்கணும். கரெக்டாக நான் போகும்போது நடந்துட்டு இருந்தது. அதுலேயும் கலந்துக்கிட்டு நல்லபடியாக அது முடித்ததும் இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யப்பான்னு நம்மக்கிட்ட இருந்த 3 சங்குப்பூ வச்சாச்சு. விநாயகருக்கு இந்த பூ வச்சுருக்கிறது காதில் வச்ச மாதிரி அழகாக அதனால காமிச்சேன். நீங்களும் உங்கள் மனசார வேண்டிக்கோங்க. ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட்டு பிரார்த்தனையும் நடந்தது. உலக நாடுகள் போர் புரியுறாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வச்சு கூட்டு பிரார்த்தனையும் நடந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, கோயில் ஃப்ரெண்டு தான் அவங்க. ரொம்ப பிடிக்கும் இவங்களை பார்த்தாவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் இருக்கும் அவங்களையும் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக இவர்கிட்ட ஒரு சில கோரிக்கைகளாக, எப்பா எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்ப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகே, அவர் செய்கிறத செய்வார். வீட்டுக்கு வந்தாச்சு. இது காலையில் நான் போகும்போதே விளக்கு பற்றி சாமி கும்பிட்டு போனது. இங்கேயும் வந்து பிரசாதம் எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. பிரசாதம் வாங்கினது ஞாபகமேல நாங்கள் நேரம் பேசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நீ புயல் வேகத்தில் போகிறேன் அப்பா, யாரும் குறுக்க வந்துடாதீங்கிற மாதிரி பையங்களுக்கு வந்து லஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சுட்டும் வந்தாச்சு. வேகமாக வந்து செய்யும்போது எதை உப்பு போட்டேனானே முதல்ல மறந்துட்டேன். நீ பசங்க சாயந்தரம் வந்தால் தான் தெரியும் அது எந்த லட்சணத்தில் இருக்குன்ட்டு. இந்த மிச்சம் இருக்க ஜூஸை நம்ம வாயில் ஊற்றிக்க வேண்டிதான். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.